பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை கைது செய்யும்படி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கு. முறைப்பாட்டை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பௌத்த பிக்கு. இப்போ எங்களுக்கு உடனடியாகவே விளங்கியிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அப்படி என்னதான் குற்றம் செய்திருப்பார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஒரு பௌத்த பிக்கு முறைப்பாடு செய்கிறார் என்று சொன்னால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டே சொல்ல முடியும், ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்பாக ஏதாவது ஒன்றா கதைச்சிருப்பார், ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அதனால தான் கோவம் கொண்ட பௌத்த பிக்கு முறைப்பாடு செய்திருப்பார் என்றதை சின்ன குழந்தைகள் கூட ஊகிக்க முடியும். எஸ், உண்மையிலேயே அதுதான் நடந்திருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த 13வது திருத்த சட்டம், காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் போன்றவற்றை பற்றி பேசியிருக்கிறார். இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊடகவியலாளர் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது ஊடகவியலாளருடைய வீட்டுக்கு மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான அராஜகங்கள் எல்லாம் நடக்குது என்று சொல்லி பாராளுமன்றத்தில் உரையாற்றிட்டார். கிட்டத்தட்ட 6 நாட்கள் கடந்திருக்கிறது. 12ஆம் தேதி நடைபெற்றது. இன்று 18ஆம் தேதி. இன்று நள்ளிரவு வந்தால் 6 நாட்கள். அது பௌத்த பிக்கு பிடிக்கல. உடனடியாக போலீஸ் தலைமையகத்தில் போயிட்டு இப்போ முறைப்பாடு செய்திருக்கிறார். அந்த முறைப்பாடு செய்த பௌத்த பிக்குவினுடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா அக்மீம தயாரத்ன தேரர் என்று சொல்லி ஒரு ஆள். அவர் சிங்கள ராவைய என்ற ஒரு அமைப்பினுடைய தலைவராம். இவருடைய பழைய வரலாறு கிண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விரிவா விளக்கமா இன்றைய காணொலியில சொல்ல போறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் அப்படி என்னதான் உரையாற்றினவர் என்று சொன்னா இதைத்தான் சொன்னவர். 13வது திருத்த சட்டம் அவசியம், காணி போலீஸ் அதிகாரங்கள் தமிழ் மக்களுக்கு அவசியம் என்று சொல்லி உரையாற்றினவர். அது காலங்காலமாக தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டு வர ஒரு விஷயம்தான். அதை சொல்லி போட்டார் என்று சொல்லி இவர் வெகுண்டெழுந்து போலீஸ்ல முறைப்பாடு சொல்லியிருக்கார். அதாவது 13வது திருத்த சட்டத்தை கேட்கிறதும் காணி போலீஸ் அதிகாரத்தை கேட்கிறதும் இலங்கையினுடைய சட்டங்களுக்கு முரணானது, இலங்கையினுடைய அமைதிக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது என்ற மாதிரி இவர் கருத்தை சொல்லி வச்சுக்கிறார். அதோட இன்னும் ஒரு கருத்தை சொல்லி வச்சுக்கிறார் என்று சொன்னா, இவைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால், அதாவது தமிழ் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் போலீஸ்ல போய் முறைப்பாடு செய்யணுமா, போலீஸ்ல போய் முறைப்பாடு செய்து அங்கிருந்து தான் தீர்வை காணணுமே தவிர பாராளுமன்றத்தில் உரையாற்றக்கூடாதாம் என்று சொல்லி இவர் தன்னுடைய முறைப்பாட்டில் சொல்லி வச்சுக்கார். அதாவது நான் உலக வரலாற்றில் முதல் முறையாக இப்போதான் கேள்விப்படுறேன், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் உரையாற்றக்கூடாது, அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் என்று சொல்லி ஒரு பிக்கு ஒரு ஆள் சொல்லி வச்சுக்கிறார். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதானமான வேலையே அவர் சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறது, பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்றது. இதுதான் பாராளுமன்ற உறுப்பினருடைய அடிப்படையான வேலை. அதையே செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் போய் போலீஸ்ல முறைப்பாடு செய்ய சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார் இந்த தேரர். சரி, இந்த முறைப்பாடு செய்த பிக்கு இருக்கிறது தானே, இவருடைய கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரே அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு தடவை போலீஸ் இவரையே கைது செய்து கொண்டே ஜெயிலில் போட்டது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள் இந்த ரோஹிங்கியா அகதிகள் என்று சொல்லி. அதுல ஒரு 31 பேர் ஒரு படகுல இலங்கை கடற்பரப்புல தத்தளிச்சு கொண்டு வந்தவை. அதை இலங்கை கடற்பரை கண்டுட்டு அவர்களை கூட்டிக் கொண்டு கொழும்புல மவுண்ட் லெவனியா பகுதியில் ஒரு இடத்துல தங்க வச்சிருந்தது அந்த அகதிகளை அங்கிருந்து வெளியேற்ற சொல்லி அவர்களுக்கு எதிராக இன்னும் நிறைய பேரை கூட்டிக் கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் எல்லாம் நடத்தினவர் தான் இந்த தேரர். ஆர்ப்பாட்டம் போராட்டம் எப்படி நடத்தினவர் சொன்னாங்க, அமைதி வழியில நடக்கையில நிறைய கல்லுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எரிஞ்சு கண்ணாடிகள் எல்லாம் உடைச்சு சொத்துக்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நாசமாக்கி போலீஸ்காரர் 2 பேருக்கு மண்டையை உடைச்சு அவர்களை கொண்ட ஹாஸ்பிட்டலில் போட்டு இந்த மாதிரியான ஒரு அமைதியான மார்க்கத்தில் இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக முறையில் ஒரு போராட்டத்தை நடத்தினவர் தான் இந்த பௌத்த பிக்கு. அதுக்கு பிறகு உடனடியாக இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் என்றதை உங்களாலேயே ஊகிக்க முடியும். உடனடியாகவே பிணையில விடுவிக்கப்பட்டவர். இது 2017ஆம் ஆண்டுல நடந்த சம்பவம். அதுக்கு முதல் கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2015ஆம் ஆண்டுலையும் ஒரு பெரிய முறைப்பாடு போலீஸ்ல போய் செய்தவர் இந்த பிக்கு. அதென்ன முறைப்பாடுன்னு சொன்னா, தேசிய கீதத்தை தமிழ்ல பாடிட்டாங்களாம். இதுதான் அவற்றை பிரச்சனை. தேசிய கீதத்தை தமிழ்ல பாடுறது இலங்கை சட்ட விதிகளுக்கு முரணானது, இலங்கை அரசாங்கத்துக்கு அரசாங்க விதிகளுக்கு எதிரானது, முரணானது, நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எதிரானது என்றெல்லாம் சொல்லி ஒரு பெரிய முறைப்பாடு 2015ஆம் ஆண்டுல செய்தவர் இதே பிக்கு தான். அதுக்கு முதல் கொஞ்ச காலத்துக்கு முதல் 2013ஆம் ஆண்டு நினைக்கிறேன் உண்ணாவிரதம் இருந்தவர், சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தவர். இல்ல 2014ஆம் ஆண்டு மன்னிக்கணும், 2014ஆம் ஆண்டு சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தவர். எதுக்காக என்று கேட்டீங்கன்னு சொன்னா, நாட்டில் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்கல, தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கணும், இந்த காரணங்களுக்காகத்தான் அவர் சாகும்
சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தவரா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் என்று சொன்னா இறைச்சிக்காக மாடுகளை வெட்ட வேண்டாம், மாடுகளை வெட்டுறது வந்து பாவம், இறைச்சிக்காக மாடுகளை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி அதை எதிர்த்து சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் என்று சொல்லி ஆரம்பித்தவர் தான் இந்த பௌத்த பிக்கு, இந்த தயாரத்தின தேரர். அப்ப 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முதல் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று சொல்லி ஆரம்பித்தவர் இந்த 2024ஆம் ஆண்டில் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்கிறார் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அவருடைய அந்த சாகும் வரையான உண்ணாவிரதம் இடையில கைவிடப்பட்டிருக்கின்ற அர்த்தம். ஒருவேளை சாகும் வரை உண்ணாவிரதம் என்றா என்னென்று அவைக்கு தெரியுமோ தெரியல. யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி சும்மா பாராளுமன்றத்தில் கதைச்சதுக்கே போலீஸில் முறைப்பாடு என்று சொன்னால், ஒருவேளை யாராவது ஒரு அரசியல் தலைவர் வந்து 13வது திருத்தச் சட்டத்தை வந்து உண்மையாக அமுல்படுத்தினா, காணி போலீஸ் அதிகாரங்களோட அமுல்படுத்தினா என்ன நடக்கும்? தென்னிலங்கையில் வந்து மிகப்பெரிய கலவரமே வெடிக்கும், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் எல்லாம் நடக்கும். அதை முன்னின்று நடத்துறதே இந்த பௌத்த பிக்குகளாகத்தான் இருக்கும். எனவே தென்னிலங்கை அரசியல் வந்து சிங்கள அரசியல் வந்து என்றைக்கு இந்த பௌத்த பிக்குகளுடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியில் வருதோ அது என்றைக்குமே வரப்போறது இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. ஒருவேளை ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து, ஏதாவது ஒரு உலக அதிசயம் ஒன்று நடந்து பௌத்த பிக்குகளுடைய ஆதிக்கத்திலிருந்து சிங்கள அரசியல்வாதிகள் விடுபட்டு தாங்கள் தங்களுடைய மூளையில சுயமாக சொந்தமாக செயல்பட ஆரம்பிச்சா அதுக்கு பிறகுதான் 13வது திருத்தச் சட்டம் 14வது திருத்தச் சட்டம் எதை பற்றியும் நாங்கள் யோசிக்க முடியும். அது வரைக்கும் நாங்கள் எதை பற்றியும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சும்மா வாய் திறந்து பாராளுமன்றத்தில் பேசினதுக்கே கைது செய்ய சொல்லி முறைப்பாடு போகும் போலீஸுக்கு. இதுதான் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் இலங்கையில் ஜனாதிபதியாக வர ஒரு ஆள் முதலாவதா செய்கிற வேலையை வந்து பௌத்த பிக்குகளினுடைய காலில் விழுந்து இந்த மும்மணிகளின் ஆசி என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குவார். அது எல்லாத்தையும் விட ஜனாதிபதியாக ஒரு ஆள் வாரார் என்று சொன்னால் அவருக்கு இருக்க வேண்டிய முதலாவது தகுதி வந்து அவர் பௌத்த மதத்தின் காவலனாக இருக்கணும், பௌத்த மதத்தை வந்து பேணி பாதுகாக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். இதுதான் முதலாவது அடிப்படை தகுதி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஜனாதிபதியாக வர முடியும். எனவே ஜனாதிபதியாக வார எவருமே வந்து அந்த பொறியை விட்டு வெளியில வர முடியாது, அதுக்குள்ள சிக்கிப்பட்டு தான் ஆகணும். எனவே பௌத்த மதத்தின் காவலனாக தன்னை முன்னிறுத்துற ஒரு ஆள் வந்து ஒரு நாளுமே பிக்குகளுக்கு எதிராக செயல்பட மாட்டார். பிக்குகளுக்கு எதிராக வந்து பெரிய கருத்துக்களை முன்வைக்கவோ எதையுமே செய்ய போறது இல்லை, அவர்களுடைய கருத்தை மீறி செயல்பட போறதும் இல்லை. எனவே இலங்கையில வந்து 13 கிடையாது, 14 கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த நிலைமையில கிட்டடியில யாழ்ப்பாணம் போன அனுரகுமார திசாநாயக்காவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் யாழ்ப்பாணத்தில் போய் சொன்னவே நாங்கள் 13ஐ அமுல்படுத்துவோம், காணி போலீஸ் அதிகாரங்களோட 13 அமுல்படுத்துவோம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் போய் சொன்னவே. எப்படி இவ்வளவு தைரியமாக இவ்வளவு துணிச்சலாக அவங்க சொல்றாங்க? எப்படி இவர்களால் சொல்ல முடியுது? ஒருவேளை ஏதாவது அதிசயங்கள் நடந்துட்டு தான் சொல்லி பார்த்தா அடுத்த நாளே அதுக்கு மறுப்பறிக்கை வந்திருக்கு. எப்படி அந்த பெல்ட்டி வந்து அரசியல் பெல்ட்டி வந்து எப்படி அடிச்சாங்கன்னு பாருங்க. சமீபத்தில் அடிக்கப்பட்ட மிக முக்கியமான 2 பெல்ட்டி என்ற அது இதுதான். எப்படி என்று பாருங்க. முதல்ல வந்து சஜித் பிரேமதாசாவை யாழ்ப்பாணத்தில் சொல்றார், நான் 13ஐ அமுல்படுத்துவேன், காணி போலீஸ் அதிகாரங்களோட அமுல்படுத்துவார் என்று சொல்லி அவர் அங்க சொல்லி வாய்முறைக்கிடையில் இங்க தென்னிலங்கையில வந்து ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டது. உடனடியாகவே வந்து சஜித் பிரேமதாசாவினுடைய சகாவா இருக்கக்கூடிய மரிக்கார் எம்பி வந்து அறிக்கை விடுறார் கொழும்புல வச்சு. என்னன்னு சொன்னா இல்ல காணி போலீஸ் அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லல, அது வந்து சும்மா அந்த சமூக போலீஸ் இருக்கு தானே அதைத்தான் நாங்கள் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி உண்மையான ஒரிஜினல் போலீஸ் அதிகாரம் எல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி உடனடியாகவே அங்க சொல்லிட்டார். அவர் அப்படி சொல்லி காட்டி இத்தனைக்கு தென்னிலங்கை வந்து சும்மா கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும். சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அங்கே எடுக்கப்பட்டிருக்கும். எனவே உடனடியாக யாழ்ப்பாணத்தில் ஒரு கதை, கொழும்புல ஒரு கதை, நாங்கள் ஏற்கனவே பல தடவை இந்த காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம், இங்கே ஒரு கதை அங்கே ஒரு கதை என்று சொல்லி உடனடியாக அவர் பெல்ட்டி அடித்து தன்னைத்தானே காப்பாற்றிட்டார். இது முதலாவது சம்பவம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா வந்து யாழ்ப்பாணம் போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து என்ன சொன்னவர் என்று சொன்னால், இலங்கையின் அரசியல் அமைப்பை வந்து நான் மாற்ற போகிறேன், அது மாற்றும் வரைக்கும் 13 வந்து நடைமுறைப்படுத்தப்படும், 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னவர். எங்க வச்சு? யாழ்ப்பாணத்தை வச்சு சொன்னவர். அதுக்கு பிறகு லண்டனுக்கு வாரார். அனுரகுமார திசாநாயக்க லண்டனுக்கு வரார். அதாவது இந்த சிங்கள அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து 2 விதமான சிடி வச்சிருப்பினோம். ஒரு சிடி வந்து தமிழாக்கள் மத்தியில் வந்து பிளே பண்ணி காட்டுறதுக்கு, மற்ற சிடி வந்து சிங்களாக்கள் மத்தியில் வந்து பிளே பண்ணி காட்டுறதுக்கு. ஒருவேளை மாற்றி பிளே பண்ணிச்சு மட்டும் சொன்னால் போச்சுது, அவையின் அரசியல் வாழ்க்கையே போச்சுது. அப்போ அனுரகுமார திசாநாயக்க அதுக்கு விதிவிலக்கா என்ன? அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் என்ன பிளே பண்ணவர்னு சொன்னால், தமிழ் மக்களுக்கு வந்து 13வது திருத்தச் சட்டம், காணி போலீஸ் அதிகாரங்கள் எல்லாம் சொல்லி போட்டு வந்தவர். அதை நம்பின எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை பத்திரிகைகளுக்கு சொல்ல, அடுத்த
அடுத்த நாள் விடிய பார்த்தா பத்திரிகைகளில் பெரிய தலைப்புச் செய்தி, அனுரகுமார திசாநாயகா சொல்லிட்டார் 13 அமுல்படுத்த போகிறோம் என்று சொல்லி. அதை நாங்கள் நம்பல, அது வேறு பிரச்சனை. அதுக்கு பிறகு லண்டனுக்கு வரார் அனுரகுமார திசாநாயக்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே லண்டன் கூட்டத்துக்கு வந்துக்கிற எல்லாருமே வந்து சிங்கள மக்கள், பெரும்பாலும் வந்து சிங்கள மக்கள். இப்போ அந்த சீடியை இங்கே ப்ளே பண்ண முடியுமா? ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணால் அதுக்கப்புறம் அவர் திரும்பி கொழும்புக்கு போக முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சிங்கள சீடியை வந்து இங்கே ப்ளே பண்ணுறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை காணி போலீஸ் அதிகாரமெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. 13வது திருத்தச் சட்டம் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எதிர்காலத்திலையும் இருக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அப்பையும் இருக்கும் என்று சொல்லி, அதுக்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன வராவிட்டா என்ன, உங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்கு போட்டு என்ன போடாவிட்டா என்ன, இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்பவும் இருக்கும் என்று சொன்னால் அப்புறம் என்னது? எனவே வந்து ஒவ்வொரு சிங்கள அரசியல்வாதிக்கும் தெரியும் இங்கே என்ன கதைக்கணும் அங்கே என்ன கதைக்கணும். ஏன் இப்படி ஒவ்வொரு சிங்கள அரசியல்வாதிகளும் காலங்காலமாக டெட்டன் லப்பாட்டில் இருக்கணும், தமிழ் மக்களுக்கு ஒரு கதை சிங்கள மக்களுக்கு ஒரு கதை என்று சொல்லி டெட்டன் லப்பாட்டிலே இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் A45 வெப்லி. A45 வெப்லி என்று சொல்லி ஒரு சின்ன கைத்துப்பாக்கி தான் காரணம், சின்ன ஒரு ரிவால்வர் தான் காரணம். அதென்ன A45 வெப்லி என்று சொன்னீங்கன்னு சொன்னால், முன்னொரு காலத்தில் வந்து SWRD பண்டார் நாயக்கா என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தவராம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சோமராம தேரர் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தவராம். இந்த SWRD பண்டார் நாயக்கா என்ன செய்தவராம் என்று சொன்னால், தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்கணும், தமிழ் மக்களும் இந்த நாட்டில் உரிமை உள்ள மக்கள் என்று சொல்லி தந்தை செல்வாவோட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாராம். அதுதான் பண்டா செல்வா ஒப்பந்தம். அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டாருன்றதுக்காக இந்த பிக்கு இருக்கிறது தான் சோமராம தேரர், இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், நான் சொன்ன அந்த ரிவால்வர் எடுத்து அந்த A45 வெப்லி துவக்க எடுத்து பண்டார் நாயக்காவை சுட்டுட்டார். இதுதான் சம்பவம். அப்போ அந்த சுட்ட சம்பவம் வந்து எல்லா சிங்கள அரசியல்வாதிகளுடைய மனசிலையும் வந்து பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கும். அதனால தான் அவர்கள் வந்து காலங்காலமாக வந்து இந்த பிக்குகளை கண்டாலே பயந்து நடுங்கி இந்த ரிவால்வர் அவர்களுடைய மனசிலையும் கனவுலையும் வந்து நித்திர ஒல்லைக்குள்ளேயும் வந்து கனவுலையும் வந்து இந்த ரிவால்வர் வந்து போகிறதால எப்போவுமே வந்து ரிட்டன் லப்பாட்டில் இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு ஒரு கதை, சிங்கள மக்களுக்கு ஒரு கதை. எனவே எதையாவது ஒன்றை மாற்றி செய்தாலோ, தமிழ் மக்களுக்கு ஏதாவது உரிமைகளை கொடுத்தாலோ, அன்றைக்கு பண்டாரநாயக்காவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் எங்களுக்கும் நடக்கும் என்று சொல்லி எல்லா சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அதுக்கு வந்து அனுரகுமார திசாநாயக்காவும் விதிவிலக்கு கிடையாது, சஜித் பிரேமதாசாவும் விதிவிலக்கு கிடையாது, யாருமே விதிவிலக்கு கிடையாது. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, அதை நீங்கள் நப்பாசைன்னு சொல்லலாம், பேராசைன்னு சொல்லலாம், நிராசைன்னு சொல்லலாம், எப்படி வேணுமென்னாலும் சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை ஒன்று இருக்குது. இப்போ ஸ்ரீதரன் நம்பிக்கை எதிராக முறைப்பாடு செய்யப்படுறது தானே, இதை கண்டித்து சுமந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுவாரா? ஸ்ரீதரன் நம்பியை கைது செய்ய சொல்லி சொன்னது பிழை, அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்தது பிழை, அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய வாயால் ஒரு அறிக்கை ஒன்றை விடுவாரா என்றது எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஏனென்று சொன்னால், தமிழரசு கட்சிக்குள்ளே வந்து ஸ்ரீதரன் அவர்கள் இதயம் என்றும் சுமந்திரன் அவர்கள் மூளை என்றும் ஸ்ரீதரன் அவர்கள் என்னுடைய உற்ற நண்பன் என்றும் நண்பேண்டா என்று சொல்லியெல்லாம் வெளியில் ஊடகங்களில் அறிக்கை விட்டவர் சுமந்திரன் அவர்கள். இப்போ நண்பனுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. எனவே இதை கண்டித்து சுமந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுவாரா? என்னுடைய ஆசை வெறும் நிராசை தானா?